வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாக நாம் இந்த ஜோதிடத்தை பார்த்துட்டு இருக்கோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜினா என்ன, அந்த ஒளி தத்துவம் எப்படி கர்மாவாக நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுகிறது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் இப்போ எப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பு கொடுக்க போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ பிளானட்டரி பொசிஷன்ஸ், அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது கேது கன்னியிலும் ராகு மீனத்திலும் இருக்கிறார், சனி கும்பத்தில் இருக்கிறார். இந்த மூணு ஆண்டு கிரகத்துல எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்கள் இருக்க போறதில்லை அடுத்த 12 மாதங்களுக்கு. அதாவது மே 1ஆம் தேதி 2024 இருந்து அடுத்த வரக்கூடிய மே 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல ஒரே கிரகமாகிய ஒரு ஆண்டு கிரகம் இடம் மாறுற கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு தான் ஒரு பெயர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாக இந்த காலகட்டத்துல இருக்குங்க. ஸோ குரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மே 1, 2024 இடம்பெறுகிறார். அந்த மாற்றம் எப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பையோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தையோ ஒரு முன்னேற்றத்தையோ கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இப்போ மேஷத்துல இருக்கிற குரு ரிஷபத்துக்கு மாறினார்னா உலகளாவிய மாற்றங்கள் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது ரிஷபம் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல 2ஆம் ராசியாக வருகிறது. ஸோ 2ங்கிறது என்ன, குடும்பம், ஃபினான்ஸ், தனம், வாக்கு. குரு எந்த ஒரு பாவத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால, மிகப்பெரிய ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால குரு இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காரத்துவமாகிய கலை சார்ந்த விஷயங்கள், சுக்கரனின் காரத்துவமாகிய மீடியா ரிலேட்டடான ஒரு துறைகளில் நல்ல முன்னேற்றத்தை பெறப் போகிறார்கள். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அதே சமயத்தில் தனம், ஃபினான்ஸ் உள்ள விஷயங்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்தில் ஆடை அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான சில விஷயங்களா இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி விஷயங்கள நல்ல ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்தில் குரு வரும்பொழுது அந்த ரிஷப ராசி திக்பலம் பெறுகிறது, சுபத்துவம் பெறுகிறது. ஸோ அந்த ரிஷபராசியோட காரத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் உலகளாவிய விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறப்போகிறது என்று பார்க்க போறோம். யாரு இது மாதிரி துறையில இருக்கிறாங்களோ, நான் சொன்ன சுக்கிரனின் துறைகளாகிய டெக்ஸ்டைல்ஸ், மீடியா, கலைத்துறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம். வண்டி, வாகனம், வீடு, ஆடம்பரமான சில விஷயங்கள், அதுல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கு. அதே மாதிரி குரு கன்னி, விருச்சிகம், மகரத்தை பார்க்கிறார். அதோட 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறதுனால கன்னியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நுணுக்கமான சில சயின்டிஃபிக்கான சில டெவலப்மெண்ட்ஸுங்க, ஒரு புதிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்தில் விருச்சிகம், மகரத்துல எல்லாம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில ஒரு புதிய கண்டுபிடிப்பு விஷயத்திலையும் புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்புலாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக நம்ம இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நம்ம 2024 மே மாதத்திலிருந்து 2025 மே வரைக்கும் நாம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வீடியோக்குள்ள நம்ம போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த ஒரு பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம். மேஷ ராசியிலேயே குரு இருந்து இப்போ மே 1ஆம் தேதி ரிஷபத்துக்கு மாறுகிறார். ஸோ 2ஆம் இடத்துக்கு மாறுகிற ஒரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு ஒரு அருமையான பெயர்ச்சி தான். இது வரைக்கும் எடுத்த முயற்சிகள், ஒரு என்னென்ன மாதிரி திட்டங்கள் நீங்கள் தீட்டி எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உழைப்பை நீங்கள் கொட்டினீங்களோ அதுக்கு வேணுங்கிற அறுவடை செய்யக்கூடிய ரிசல்ட் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடியதான் இந்த பெயர்ச்சி. மேஷ ராசிக்காரர்கள் கல்யாணத்தை எதிர்பார்க்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஆல்ரெடி கல்யாணம் மாணவர்கள் ஒரு குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் மேஷராசிக்காரர்கள் இருக்கு. ஆனால் 2ஆம் இடத்துல வரக்கூடிய ஒரு குரு பார்த்தீங்கன்னா குடும்பம், இந்த ஃபினான்ஸ், தனம் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 2ஆம் இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ ஏதோ ஒரு கடனை பெற்று ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சுப விரைகள் பண்ணக்கூடியது, ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது, ஒரு சுப கடனாக வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில மருத்துவ செலவுகள் அப்படி இப்படி வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 8ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்று சொல்லப்படுகிற ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக்ஸ்ல அல்லது வேற ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் சைடு இன்கம் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சில ஐடியாஸ்லாம் வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு
நிதி நிலைமை கேஷ் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து தொழில் செய்யறவர்களுக்கும் ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் அவங்களோட பேச்சுக்கு மரியாதையும் நல்லாவே ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் பெறக்கூடிய ஒரு பயிற்சியாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. காதல் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்படா நமக்கு கல்யாணம் நடக்கும், ஒரு 2-3 வருஷமாவே இழுவையா இருக்கே, பெற்றோர்கள் வந்து சம்மதிக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கா இருக்கேங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா குரு எப்பவுமே 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்கு வர்றது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. ஸோ இப்படி ஒரு மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 6 மாசமாவே ராகு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமே குரு ராசியிலிருந்து ஓரளவுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கார். பட் அதுக்கு மேல கை மேல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் 3-4 வருஷமாக சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு வேணுங்கிற ஆதாயமும் அதுக்கு வேணுங்கிற ரிசல்ட்டும் அதுக்கு வேணுங்கிற ரெகக்னிஷனும் பெறக்கூடிய ஒரு டைமாக இருக்கிறதுனால பார்த்து நீங்கள் இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய ஆலோசனை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான் ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கு கிரகங்கள், உங்கள் லக்னம் என்ன தசாபுக்திகள் போயிட்டு இருக்குங்கிற வச்சு தான் துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும். மறக்காம நம்மளுடைய வீடியோஸை வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.